இன்றைய அரங்கேற்ற விழாவுக்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கிற பக்தவத்சல அண்ணா ரொம்ப மூத்தவர், அவருக்கும் கீதா அக்காவுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்த குழந்தைக்கு விஸ்ருதிக்கு நம்ம வடுவூரார் கிளாசிக்கல் பரதநாட்டியம் ஆர்ட்ஸ் சென்டர்லேருந்து நாட்டிய கலா சிகாமணி என்ற விருதினை வழங்கியிருக்காங்க. சிறப்பு விருந்தினராக என்னை கூப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டாவது பேசுகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா அங்கே ஷரேன் சிரிக்கிறாங்க. பக்தவத்சல அண்ணாவே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டார். நான் என்னெல்லாம் பேசணும்னு நினச்சனோ அதை அவர் பேசியிருக்காரு. ஆனால் அங்கேருந்து வரப்போ சொன்னார், எனக்கு தொண்டை வலிக்குது, என்னால் பேச முடியாது, இவ்வளோதான் பேசுவேன்னாரு. அவ்வளோதான் பேசியிருக்கிறாரு அண்ணா, நிறைய பேசியிருக்காரு. ஸோ எப்போவுமே ரெண்டாவது மூணாவது வரவங்களுக்கு பேசுறது ரொம்ப கஷ்டம். முதல்ல அதாவது அவர் என்ன பழனியப்பன் என்ன அக்கான்னு சொல்லுவார், நான் அவரை அண்ணான்பேன். இப்போ தான் தெரியும் அவர் என்னை விட 2 நாள் தான் பெரியவர். அதனால் இப்போ நான் தங்கச்சி நிறுவனம் தான் அவளை வம்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ரொம்ப காலத்து உறவு, பார்த்துக்குவோம், ஆனால் வணக்கம் சொல்லிக்குவோம், எந்த ஆடம்பரம் இல்லை, எதுவும் இல்லை, அமைதியாக வருவார், நானும் வருவேன், பேசுவோம், போவோம், அவ்வளோதான். ஆனால் என் பரதாலயத்தோட அரங்கேற்றமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவர் தவறாமல் வருவார், இருப்பார். அவர்னால் ஏன்னா டான்ஸ் டீச்சர் புரிஞ்சிக்க முடியும், எல்லா குருமார்கள்னாலும் எல்லா நேரமும் உட்காந்துருக்க முடியாது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். ஐயோ கூப்பிட்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் தலையை காட்டி போகிறவங்களும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அங்கே ப்ராக்டிஸ் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. அவர் நிச்சயமாக வரணும் வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் மெதுவாக சொல்லுவார், ப்ராக்டிஸுக்குமா நான் கொஞ்சம் கிளம்புறேம்மா, சரிங்கண்ணா போயிட்டு வாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்குது. அவரும் ஏன்னா என்னோடய பையன் அவருக்கு ரொம்ப தெரிஞ்சோம், முகிலன், அவர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்குவாங்க. அதனால் எனக்கு இந்த அரங்கேற்றத்துக்கு அவர் வரணும்னு சொன்னோன்னா டேட்டை சொன்னார். ஓகே அண்ணா நான் வந்துடுறேன், ஏன்னா ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டாரு. போன அரங்கேற்றத்துக்கு என்னோடய அரங்கேற்றத்துக்கு அவர் சீஃப் கெஸ்ட் தான் வந்தார். இன்னொன்று அந்த கலைமாமணி அவார்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா அவரும் நானும் ஒரே நாளில் தான் முதல்வர்கள் கையால் வாங்கினோம். அவர் 2021க்கு வாங்கினார், நான் 2022க்கு வாங்கினேன். 2021 ஐம் 2022 23 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எங்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் இல்லை, இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு கூட கிடச்சிருக்கு. 4 கலைமாமணி அவார்டு கோயம்புத்தூருக்கு கிடச்சிருக்குது. ஸோ எனக்கு என்ன சந்தோஷம்னா அண்ணாவும் நானும் சேர்ந்து ஒன்றா வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த அவார்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப தமிழ்நாடு உயரிய விருது. அது அவார்டு வரலாம், வராமல் போகலாம், ஏதோ அப்ளை பண்ணி வைப்போம். ஆனால் இப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்து எல்லோரும் என்ன தகுதி எல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ இருக்க அவார்டு கொடுக்கறது ஈஸியாக வாங்கிட முடியாது. ரொம்ப அதுக்கே நிறைய குழு இருக்குது, அந்த குழு சேங்ஷன் பண்ணால் தான் அந்த இது கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கினப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது விஸ்ருதிக்கு போகிறேன். நான் நிறைய வழுவூர் பாணியில் அரங்கேற்றங்கள் பார்த்துருக்குறேன். இது கொஞ்சம் வித்தியாசம். இவரோட இன்னொரு அரங்கேற்றத்துக்கும் வந்திருக்கேன், அதுக்கும் இதுக்குமே ரொம்ப வித்தியாசம். இதில் விளம்ப காலம்ங்கிறது எதையும் காணோம். மத்தியம காலம் அண்ட் துரித காலம், அதாவது செகண்ட் ஸ்பீட் அண்ட் தேர்ட் ஸ்பீட். பொதுவாக எங்களோட பாணியில் எல்லாமே அப்படி இருக்காது. வர்ணமெல்லாம் எடுத்தால் மெதுவாக சவுக்க கால வர்ணம்னா ரொம்ப மெதுவாக ஆரம்பித்து அதுக்கேற்றாப்புல 2வது பாகம் தான் துரிதத்தில் வரும். இவங்களோடது எல்லாமே மத்தியம காலம் துரித காலம்தான். அது அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம், ஆடுறது ரொம்ப கஷ்டம். சளைக்காமல், அதாவது முதல்ல 6 ஐட்டம் விடாமல் ஆடி இருக்கிறா, அதாவது உள்ளே கூட போகலை, லைட் ஆஃப் உடனே அடுத்த ஐட்டம். நான் 13 ஐட்டம்ங்கிறதே எங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம்தான். இல்லை, ஆனால் என்னோடய காலத்தில் நான் ஆடி இருக்கிறேன். அந்த காலத்தில் வர்ணமே 1 மணி நேரம் ஆகும், யாருமே நம்ப மாட்டாங்க. தில்லானா 45 minutes, ஜட்டீஸ்வரம் ½ an hour.
அவ்வளோ இதுகள் இருக்கும். என்னோடய குரு எனக்கு கலைமாமணி அருணாச்சலம் பிள்ளை சார் சொல்லி கொடுத்தது. ஆனால் இன்றைக்கி எல்லா உருப்படியும் இருக்குது. இன்னும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல டைமிங்க்கு எடுத்துக்கிறோம். பொதுவாக 6 இல்லாட்டி 7 ஐட்டம் தான். அது எங்களோட இதில் வந்து 6 ஐட்டம் 7 ஐட்டம் வருது. கலாஷத்திர பாணியில் 6 ஐட்டம் வருது. சில அது 7 இருக்கும். ஆனால் இதில் 13 ஐட்டம். நான் கேட்டேன், இந்த காலத்தில் இந்த குழந்தை ஆடுமா? 13 ஐட்டம் போட்டுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். நாங்கள் அதில் என்னென்னா விடாமல் 6 ஐட்டம் கொஞ்சம் கூட உள்ளே போகலை. இந்த காலத்துக்கிட்ட எனக்கு தெரியும், ஏதாவது ஒன்று குழந்தைகளுக்கு தான் அந்த ஸ்டாமினா லெவல் இருக்கும். அவளுக்கு பயங்கரமான ஸ்டாமினா லெவல் இருக்கிறான். அந்தலையுமே அந்த ஃபாஸ்ட்லையுமே எங்கேயும் மறக்கலை. அடவுகளை தாளத்தோடு ஆடினான். அதுதான் மெயின். பரதநாட்டியத்தில் வந்து தாளம் எப்போவுமே ரொம்ப முக்கியம். நீங்கள் பர்ஃபெக்ஷன் ஆடுறீங்க, அரமண்டி இருக்கிற என்ன ஆடினாலும் தாளம் இல்லாமல் ஆடினா அது நாட்டியமே இல்லை. அவள் ரொம்ப அழகாக தாளத்தில் எங்கேயுமே, நான் இது வரைக்கும் பார்த்த ஐட்டத்தில் எங்கேயுமே தாளம் விடலை. நல்லா ஸ்பீடோடு அவள் ஆடி இருக்கிறாள். ஸோ இது வந்து எனக்கு இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த அரங்கேற்றத்தில் இவ்வளோ இந்த மாதிரி ஐட்டங்கள் விடாமல் எங்களெல்லாம் உள்ளே ஒன்று முடிச்சோன்னா உள்ளே போவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வரும், திருப்பி வருவாங்க. ஏதாவது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஒரு முடக்கு குடிச்சுக்குவாங்க, இல்லாட்டி ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வச்சுருப்பாங்க. இவன் 6 ஐட்டம் வரைக்கும் எதுவுமே குடிக்கல. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு பாணிகளையும் எந்த நாட்டிய குருவாக இருந்தாலும் எதுவுமே சரியில்லைன்னு கிடையாது. அவங்க வழியில் அவங்கள எப்படி வந்திருக்காங்களோ அப்படி தான் நாட்டிய அமைப்புகள் இருக்கும். ஸோ அது இது சரி அது சரின்னு இல்லை. இது ஐயா, அதாவது தாத்தான்னு கூட நானும் சொல்லலாம். ராமையா பிள்ளை சாரை பார்த்துருக்கேன், நான் சாமராஜ் சாரை பார்த்துருக்குறேன், அவங்க நாட்டியத்தை பார்த்துருக்கேன். இவரை பார்த்தது கிடையாது நான். அவங்க 2 பேரையும் பார்த்துருக்கேன், அவங்களோட நாட்டியத்தையும் பார்த்துருக்கேன். இன்றைக்கி இவர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டாமினா. நான் கேட்டேன் எப்படின்னா, இல்லை முதல்ல அரங்கேற்றதுக்கு அப்படி இல்லையே அப்படின்னு நான் கேட்டேன். நான் தான் வந்திருந்தேன். அவங்களோட லெவல், அவங்கவுங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நான் கொண்டு வரேன். இந்த குழந்தையோட ஆட வைக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் அவளை இந்த அளவுக்கு ஆட வச்சுருக்கேன். இந்த குழந்தை இன்னும் கேட்டுச்சம்மா, இன்னும் 3 ஐட்டம் எனக்கு சொல்லிக் கொடுங்க அரங்கேற்றத்துக்குன்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, எல்லோரும் எந்திரிச்சு போயிடுவாங்க, பேசாமல் இரு, இதே போதும், இதே ஜாஸ்தி தான், பேசாமல் இரு. ஆனால் இவங்க இந்த 13 ஐட்டத்தை குறைச்சிக்கிறது கிடையாது. நான் எல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய ஐட்டங்கள் இருக்கும். ஆனால் என்னென்னா கால அளவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ எங்களது 3/4 மணி நேரம் வரணும் வருதுன்னா அவங்களது இன்றைக்கி 25 மினிட்ஸ் வந்துருக்கு. எங்களுக்கு 45 நிமிஷம் வருதுன்னா அவங்க அந்த கால அளவை குறைத்து உருப்படிகளை அதிகமாக போட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு சந்தோஷம். ரூபா வர்ஷினி அண்ட் ஹர் ஃப்ரெண்டு, சாரி கண்ணா எனக்கு உங்கள் பேர் தெரியல, சஹானா ஸ்ரீ. அதாவது முதல் முறையாக அவங்க தன் குருவோட இணையாமல் தனியாக மேலையில் நட்டுவாங்க பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாய்ராமுக்கு இந்த முதல் அரங்கேற்றமாக இதுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் அரங்கேற்றத்துக்கு. நான் இன்றைக்கி தான் நீ வாசித்து அரங்கேற்றம் பார்த்துருக்கேன், மற்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி மாயவரம் விஸ்வநாதன், அவரை நான் இத்தினூண்டுலேருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா என் மாஸ்டரோட ஒய்ஃபோட தங்கச்சி பையனோ அக்கா பையனோ, அக்காவை தங்கச்சி. அது நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்து சென்னையில் படிக்கிறப்ப அவர் ஒரு ஹாஃப் ஷார்ட்ஸ் ட்ராயர்னு இங்கே சொல்கிறாங்க, நாங்கள் அழகாக ஷார்ட்ஸுன்னு சொல்லுவோம், ஷார்ட்ஸ் போட்டுட்டு சுற்றி தந்தவர் அவர். இன்றைக்கி அவர் பையன், அதாவது 4வது தலைக்கட்டு, இதுவும் 4வது தலைக்கட்டு, அதுவும் 4வது கட்டு. என்னோடய இதில் வந்து 3வது தலைக்கட்டு வந்தாச்சு. நான், என் பொண்ணு, என் பேத்தி, என் பேரன். அதெல்லாம் 4 பேராக இருந்தாலும் அது 3வது ஜெனரேஷன் தான். 4வது ஜெனரேஷன். இனி அது 5வது 6வது போகிறப்ப அதோட சந்தோஷங்கள். இப்போ நம்ம ரொம்ப வயசாகி இருந்து நம்மளது 4வது 5வது தலைக்கட்டு நம்ம பார்க்குறோம்னா அதோட சந்தோஷங்கள் வேறு. நம்மளால் வாசிக்க முடியலையா, உட்காந்து பார்க்குறோமா, டான்ஸ் சொல்லிக் கொடுக்க முடியலையா, உட்காந்து நம்மளோட ஜென்ரேஷன் சொல்லிக் கொடுக்குறோமா, அது ஒரு பெருமையான ஒரு அதோட சந்தோஷம் எப்படி இருக்கணும். இன்றைக்கி வந்து பழனியப்பனை அனுபவிச்சிருப்பார் அங்கே உட்காந்து. அவங்க 2 பேரும் ஒன்றும் மகள், இன்னொன்று மாணவி. மகளாக இருந்தாலும் அதுவும் மாணவி தானே. அதே மகளுக்கு சொன்னேன்னா என் பொண்ணுன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. உங்கள் ரத்தமாக இருந்தால் எனக்கு வருமா, நான் கஷ்டப்பட்டால் தான் வரும். அதே மாதிரி தான் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. சாய் ரொம்ப ரொம்ப நல்லா வாசிச்சப்பா, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன்.
இவங்க எல்லாருமே எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. பக்கவாத்தியக்காரர் அவர் ஃப்ளூட்டிஸ் எங்களுக்கு வாசிக்கிறவர். அனீஷ் தானே, அனீஷா ஐயோப்பா தம்பி அனீஷ், ரொம்ப நல்லா பாடுனீங்க. வயலினிஸ்ட் ஆல்சோ எனக்கு தெரியும். ஏன்னா இது எல்லாத்தையும் வாசிப்பை பற்றி அவர் சொல்லிட்டாரு. நான் திருப்பி அதையே சொன்னோம்னா நேரமும் போயிட்டு இருக்கோம். பட் இந்த 4th ஜென்ரேஷன் நான் கட்டாயமாக சொல்லணும்னு என் மனசில் இருந்தது. ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அரங்கேற்றத்துக்கு நீங்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு அதாவது ஒரு குருவானவர்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது. இப்போ எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னால் நான் சொல்கிறது தப்பு தான். எந்த குருவுக்குமே எல்லாமே தெரியும்னு சொல்லக்கூடாது. எத்தனை ப்ரோக்ராம் போனாலும் நாங்களும் புதுசாக நிறையா கற்றுக்குவோம். இந்த இதில் தான் இத்தனை 6 ஐட்டம் விடாமல் ஆட முடியும். ஸ்டாமினா லெவல் இருக்குது. 13 ஐட்டம் இன்னும் பழைய காலத்துலேருந்து இன்னும் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் இந்த அரங்கேற்றத்தில் நான் பார்த்துருக்கேன். இந்த 13 ஐட்டம் முன்னாடி பார்த்துருந்தாலும் இந்த குழந்தை இவ்வளோ ஆடி இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம். குருவோட கோரியோகிராஃபியில் ஐ திங்க் இதில் நீ எதுவும் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கியாப்பா? அப்பா பண்ணாங்களா, நீயும் பண்ணியா? விஷமக்கார கண்ணா, அதான் நினச்சேன். ஏதாவது ஒரு ஐட்டம் ஏதாவது ஒருத்தர் பண்ணணும். ஸோ அவளுக்கும் அது ஒரு அழகான ஒரு வாய்ப்பு இது. அதாவது என்ன தான் தந்தை அதாவது எல்லா ஆசிரியரோட பிள்ளைகளும் வராதுங்க. பொதுவாக ஒரு பழம் இருக்குது, ஆசிரியர் பிள்ளை மக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் நாட்டிய உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் குழந்தைங்கள்லாம் புத்திசாலிங்க தான். ஏன்னா அந்த நாட்டியத்தில் அப்போ ஊரை எவ்வளோ நீ என்ன பண்ண? ஓகே, விஷமக்காரக்கண்ணா சஹானா கோரியோகிராஃப் பண்ணாங்களாம்மா. அவள் பண்ணதை இன்றைக்கி ஆடலையாம்மா. சரி பரவாயில்ல. பட் அந்த திறமைகள் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அதான் சொல்கிறேன். கட்டாயமாக இப்போ ஈவன் ஷெரீனோட டாட்டர் ஆல்சோ டான்ஸர். ஸோ அது 2வது தலைக்கட்டு. ஸோ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த நாட்டியத்தை பொறுத்து கடவுள் கொடுத்த இந்த நாட்டியத்துக்கு எண்டு கிடையாது. அது வளர்ந்து வருது அடுத்தடுத்த தலைக்கட்டா. மற்ற படிப்பில் அது கிடையாது. கலை உலகத்தில் தான் அந்த 4வது தலைக்கட்டு 5வது தலைக்கட்டு போகிறதெல்லாம் இந்த கலையில் தான். கடவுளுக்கு தந்த வரம் அது நம்மளுக்கு. அதை அதாவது இங்கே நின்று நம்ம பேசணும்னா அந்த வரத்தை கொடுத்த கடவுள் சந்தோஷம் எப்படின்னு நம்மளால் சொல்ல தெரியாது. அது மனசுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எல்லா நாட்டிய டீச்சர்களுக்கும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. இவ இன்னைக்கு வந்திருக்கா. ஐ திங்க் அவங்க பெரிய பொண்ணு டான்ஸர் தானே, அவங்களும் பெரிய பொண்ணு டான்ஸ் வந்திருக்காங்களா இன்றைக்கி? மாப்பிள்ளத்தை பார்த்தேன், அங்கே உட்காந்துருக்காரு, அது பார்த்தேன். ஸோ சந்தோஷம். எதையுமே விடாமல் இந்த அளவுக்கு ஆடி இந்த குழந்தை இன்றைக்கி நல்ல ஒரு அவார்டு வாங்கியிருக்கா. உனக்கு அதாவது பெற்றோர்களுக்கு பார்த்திங்களா, அதை நான் கட்டாயமாக சொல்லணும். பெற்றோர்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைங்க. என்ன தான் நாங்கள் குருவாக இருந்தாலும் தாய் தந்தையர் அவங்க குழந்தைய எங்ககிட்ட குழந்தை விடலைன்னா நாங்கள் ஒரு குருவாக அமர முடியாது. எங்களை நம்பி அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. ஸோ சொன்னாங்க இல்லையா, தந்தையாகவும் சகோதரர்கள் அதே மாதிரி தான். தாயாக தான் என்னன்னா பொதுவாக நான் தாய் அண்ட் பாட்டின்னு சொல்லலாம். நிச்சய குட்டி குழந்தைங்கள்லாம் வந்தால் கூட சில நேரத்துக்கு என்ன பாட்டின்னு தான் கூப்பிடுறாங்க. கிளாஸில் மேம்னு கூப்பிட்றதில்ல. எனக்கு அது ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த குழந்தைங்க என்னை அம்மாவாக பார்க்குறது, பாட்டியாக பார்க்குறது, இன்றைக்கி சகோதரனா தந்தையாக. அப்போ நிஷாந்தினியா என்ன பிரசாந்தினி, அவங்களும் ஒரு தாயாக தான் அங்கே இருக்கிறாங்க அத்தனை குழந்தைகளுக்கும். அவருக்கு நல்ல ஒரு அதாங்க அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர் இப்போ கேட்டேன், ஏதோ ஒன்று கேட்டதுக்கு எனக்கு தெரியாது, அவ்வளோதான் கேட்கணுன்ட்டார். டான்ஸு சம்மந்தம் பண்ணது தான் ஏதோ கேட்டேன். ஐ திங்க் லைட்டிங் யாருன்னு கேட்டேங்க. எனக்கு தெரியாதுங்க. அது அங்கே தான் நான் எனக்கு கட்டாயமாக தெரியும். என் டாக்டர் இருந்தாலும் யார் இருந்தாலும் எனக்கு தெரியும். அவர் எல்லாத்தையுமே பிரசாந்த் கையில் விட்டுருக்காரு. அவர் எல்லாம் அவ்வளோ அழகாக செய்கிறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப அழகான ஒரு கப்பிள்ஸ். எங்கே போனாலும் வந்தாலும் இணையாக போகிறாங்க வர. இப்போ நான்லாம் எடுத்துனா அவர் எங்கேயோ இருப்பார், நான் எங்கேயோ இருப்பேன். அப்படி ஒன்றா போகிற மாதிரி இல்லை. ஏன்னா அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் வக்கீலாகவும் இருக்கார். அவர் போகிற வேறு வழி வேறு, நான் என்னோடய வழி வேறு. பட் இவங்க 2 பேரும் இணைந்து நான் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ அழகாக அவங்க 2 பேரும் இணைந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த வழுவூரார் அண்ணாவுக்கு வழுவூரான்னு சொல்லனா கோவம் வந்துடும். தெரியாமல் ஒரு இன்விடேஷனில் திரு பழனியப்பன்னு போட்டுட்டேன். ஃபோன் எடுத்து வழுவாருன்னு போடாமதான்
என் பேரை வழுவூர் பழனியப்பன்னு போடும். அந்த வழுவூர் இல்லாமல் வரக்கூடாது. உடனே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு அது இன்சார்ஜ், முதல்ல அந்த இடத்துல வழுவூரை போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு அந்த வழுவூருங்கிற அந்த பேர் அவருக்கு அவ்வளவு ஒரு அது உயிர், அவரோட உயிர் அது. ஸோ அதனால் இந்த வழுவூரார் குருமார்களுக்கும் குடும்பத்துக்கும் மாணவர் மாணவியருக்கெல்லாம் என்னோடய வாழ்த்துக்கள். நான் விஸ்ருதி, நீ இதோடு நிற்கக்கூடாது. பெற்றோர்கள் நீங்கள் இவ்வளோ தூரம் உதவி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு திருப்பி நான் சொல்கிறேன். சரியா? என்ன பெரிய டீச்சராகவும் இருக்கலாம், பெற்றோர்கள் குழந்தைய விடலைன்னா நாங்கள் டீச்சர் கிடையாது. உங்கள் குழந்தைய இதோடு நிறுத்தக்கூடாது. இதுக்கு மேலே அவங்க ஆடணும். அதான் அரங்கேற்றங்கிறது ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அவங்களோட. அதுக்கடுத்து நிறைய இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது, சபா ப்ரோக்ராம். இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயே மேடை நிலம் வந்துருக்குது. குழந்தைகளை தனியாக 45 minutes ஆட வைக்கலாம், நிறைய இருக்குது. ஸோ சென்னை தான் இன்றைக்கி போய் ஆகணுங்கிறதில்ல. நீங்கள் போகணும்னா சென்னை விழாக்கள் ஆடலாம். இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயே அவ்வளோ வந்தாச்சு. ஸோ அந்த குழந்தைய நாட்டியத்தை விடாமல் ரொம்ப நல்லபடியாக அதை வளர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். உனக்கு என்னோடய வாழ்த்துக்களம்மா. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மேம். திருமதி கீதா உபாத்யாய் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம்.